கோவையில் பல்வேறு துறையின் போலி அடையாள அட்டைகளுடன் பல லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் இடையார்பாளையத்தைச் சேர்ந்த ஹாரி ஜோன்ஸ் என்பவர் தான் ஒரு வக்கீல் என்றும் பத்திரிகையாளர் என்றும் பலவிதமான அடையாள அட்டைகளை பயன்படுத்தி பலரிடம் பணம் வசூலித்து வந்துள்ளார். ஆன்லைன் வர்த்தகம் மூலமும் இவர் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 2 நாட்களாக கோவை நீதிமன்ற வளாகத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த ஹாரி ஜோன்ஸை அங்கிருந்த வக்கீல்கள் விசாரித்தனர். அப்போது அவரிடம் பல்வேறு துறை போலி அடையாள அட்டைகள் இருப்பதை கண்டுபிடித்த வக்கீல்கள் ஜோன்ஸை பந்தய சாலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கத்திலே இன்று மாலை ஒருவர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையிலே இருந்தார். அந்த வகையிலே அவரை வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் கூப்பிட்டு விசாரித்ததன் போது அவரிடம் பல்வேறு அடையாள அட்டைகள் இருந்தது. வழக்கறிஞர் அடையாள அட்டை, பத்திரிகை அடையாள அட்டை போன்ற பல்வேறு அடையாள அட்டைகள் இருந்தன. அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே அவரை நாங்கள் B4 கிரைம் பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து அவரிடம் ஒப்படைத்துள்ளோம். அவர்கள் விசாரணை செய்வதாக கூறியுள்ளார்கள். ஜோன்ஸை கைது செய்த போலீசார் அவர் மீதுள்ள மோசடி வழக்குகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.